வணக்கம் அனைவருக்கும். மால்டா தமிழர் தகவல் தளத்தின் சார்பாக ஒரு நேர்காணல். இப்போ நம்மளுடைய உரையிட வந்திருக்கிறார் நண்பர் கார்த்திக். அவர் தன்னுடைய அனுபவங்களை இங்கே உங்களுக்காக கொடுக்க இருக்கிறார். அதாவது அவர் லாங் டர்ம் வாங்கியிருக்காரு இங்கே மால்டாவில். அதை பற்றி ஒரு தகவலை அவர் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறாரு. இது உங்களுக்கு எந்த வகையில் உபயோகப்படுங்கிறது நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதற்காக நான் சில பேட்டிகள் அவர்கிட்ட கேட்குறேன். அவர் சொல்லுவார், அதுக்கான ஆன்சரில் சொல்லும்போது நீங்கள் அதை கவனிச்சிங்க, என்னன்னு பார்த்துங்க. பின்னால் உங்களுக்கு என்ன தேவைப்படுங்கிறத பார்த்துங்க. சரியா? வணக்கம் கார்த்திக். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் மால்டாக்கு நீங்கள் எப்போ வந்தீங்க? நான் மால்டா ஒரு 7 இயர்ஸ் ஆச்சு. 2018 வந்தேன் நான். ஓகே. மார்ச் மாதம் வந்தேன் நான். ஓகே. ஆமாம். ஸோ இப்போ 7 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 7 இயர்ஸ் ஆயிடுச்சா? 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஆமாம். அப்போ 7 இயர் ஆச்சுன்னா அப்போ நீங்கள் சிங்கிள் பெர்மிட்டில் தான் இருந்திருப்பீங்க? ஆமாம். நான் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா நான் சிங்கிள் பெர்மிட்டில் இருந்தேன். அப்போ ஆஃப்டர் இப்போ லாங் டர்ம் ஆனால் அதுக்கும் ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அது எப்படின்னா, இப்போ மினிமம் கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா மால்டாவில் ஒரு 5 இயர்ஸ் முடிச்சிருந்துக்கணும். ஓகே. அந்த 5 இயர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் மால்டாக்கு, அதாவது லாங் டர்ம் வாங்க எல்டிஆர்னு வாங்குங்க, அதை அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். பட் அதில் ஒரு சில கிரைட்டீரியா இருக்குது. என்னென்ன கிரைட்டீரியா இருக்குன்னா, வி ஷுட் கிளியர் அட்லீஸ்ட் லெவல் 1 அண்ட் லெவல் 2 மால்டிஸ் எக்ஸாம். ஓகே. ஓகே. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன், மேபி யாராச்சும் ஃபியூச்சரில் மால்டாவில் பிஆர் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, எவ்வளோ சீக்கிரம் உங்களால் லெவல் 1 கோர்ஸ் முடிக்க முடியுமோ முடிச்சிடுங்க, என்ரோல் பண்ணிடுங்க. என்னோட சஜஷன். ஏன்னா பிஃபோர் நான் அப்ளை பண்ணோம்னா அப்போல்லாம் காம்படிஷன் கிடையாது. இப்போ ரொம்ப காம்படிஷன் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லெவல் 1 கோர்ஸ் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் முடிக்க முடியுமோ முடிச்சது ரொம்ப நல்லது. அது முடித்த கையோட அடுத்து லெவல் 2 எப்போ நீங்கள் முடிக்கணும்னா, வித்தின் நீங்கள் மால்டாவில் இருந்து 3rd இயரில் எண்டிங்கில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா லெவல் 2 கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 இயர் 6 மந்த் இருக்கும். ஓகே. அது முடிக்க. ஸோ நீங்கள் 3rd இயரில் எண்டிங் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அதே உங்களுக்கு 4 இயர்ஸ் 9 மந்த்ஸ் சம்திங் வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் 5 இயர்ஸ் நீங்கள் முடிக்கிறப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்கள் லாங் டர்ம் அப்ளை பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். அந்த லாங் டர்ம் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னா, மெயின் திங் உங்கள் கூகுளில் ஐ பிலாங்ஸ்ன்னு சர்ச் பண்ணணும். ஓகே. ஐ பிலாங்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதில் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா அதிலே உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஸ்டேஜ் 1 நீங்கள் ஃபஸ்ட்டு என்ரோல் பண்ண போனால் ஸ்டேஜ் 1 கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு 4-5 ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் நான் இயூவா, இயூவா, இல்லை ரெசிடென்ட் ஐடி இருக்குன்னா ஒரு 4-5 ஆப்ஷன். அதில் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். லைக் வி ஹாவ் இஐடின்னு இருக்கும். இஐடி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அவங்க இஐடி மூலமாக லாகின் பண்ணி அதை போய் நீங்கள் என்ரோல் பண்ணணும். என்ரோல் பண்ண ஒன்ஸ் முடிஞ்சு அவ்வளோதான். அவங்க ஒரு வித்தின் ஒரு 1 or 2 monthஸில் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. உங்களுக்கும் ஒரு பேட்ச் செட் பண்ணுவாங்க. அந்த பேட்ச் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிளாஸ் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ லெவல் 1 கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9 months இருக்கும் ஒரு கோர்ஸ் முடிக்க லெவல் 1. ஓகேவா? ஸோ இது முடிச்ச கையோடு நம்ம லெவல் 2 எப்போனா உடனே அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ லெவல் 2 நீங்கள் நான் சொன்ன மாதிரி 3 இயர்ஸ் 9 மந்த்ஸில் நீங்கள் அப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் லெவல் 2 அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது. பட் ஆனால் எதுக்கு நான் 3 இயர்ஸ் 9 மந்த்ஸில் அப்ளை பண்ண சொல்கிறேன், நீங்கள் லெவல் 2 அதே மாதிரியே நீங்கள் ஐ பிலாங்ஸ் போகணும், ஸ்டேஜ் 2 போகணும், ஸ்டேஜ் 2 கிளிக் பண்ணணும். ஸ்டேஜ் 2 கிளிக் பண்ணக்கப்புறம் அதே மாதிரி இயர் என்ரோல் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் என்ரோல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அதில் இப்போ ஸ்டேஜ் 1க்கு பார்த்தோன்னா 1 month 2 months டைம் கொடுத்தாங்க. பட் ஆனால் ஸ்டேஜ் 2க்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 3 to 4 months இருக்காங்க கிளாஸ் அலோகேட் பண்ணவே. ஸோ அதனால தான் நான் 3 years 9 months சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் என்ரோல் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை, என்னுடைய கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் 5 வருஷம் பண்ண பிறகு தான் இந்த கோர்ஸை பண்ணீங்களா, இல்லை முன்னாடியே பண்ணலாமா அந்த கோர்ஸை? அதான் நான் சொன்ன மாதிரி முன்னாடியே பண்ணலாம். எப்போனா லெவல் 1 கோர்ஸை நம்ம முன்னாடியே பண்ணிக்கலாம். நீங்கள் மால்டாவில் ஒரு 1 year எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஈவன் யூ கேன் ஸ்டார்ட் அட் 2nd year. நீங்கள் 2nd yearலேயே நீங்கள் லெவல் 1 கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இத்தனை வருஷம் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 5 வருஷம் வெயிட் பண்ண அவசியம் கிடையாது. நம்ம எப்போ வேணால் அந்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த சர்டிஃபிகேட் வேல்யூ 5 வருஷம் கேள்விப்பட்டேன். ஆமாம். நம்ம வாங்கினோம்னா அந்த 5 வருஷத்துக்குள்ள அதை அப்ளை பண்ணி ஆகணும். ஆமாம். ஓகே. ஸோ இதுதான் நம்ம ப்ரொசீஜர். பட் நம்ம ஒர்க் பண்ணுற லைஃப் ஸ்டைலில் எல்லாமே பிஸியாக இருக்கும். நம்ம தான் அத்தனை எல்லாமே பிளான் பண்ணி நம்ம செட் பண்ணணும். ஓகே.
இப்போ இன்னொரு இது என்னன்னு கேட்டால், இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி ஆன்லைனில் கொடுத்தாங்களா இல்லை நேரடியாக கொடுத்தாங்களா? இட் டிபெண்ட்ஸ். இப்போ வந்து கோர்ஸ் லெவல் 1 பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கோவிட் டைமில் படிச்சனால எல்லாமே ஆன்லைனில் இருந்துச்சு. இப்போ எப்படின்னா எல்லாருமே வந்து நேரில் வர சொல்கிறாங்க கோர்ஸுக்கு வந்து. ஸோ நேரில் வர சொல்கிறப்ப என்ன ஆகுது, வீக்லி 2 டைம்ஸ் நேரில் போகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் வீக்லி 1 டைம் வந்து ஆன்லைனில் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு அதான் பண்ணுறாங்க. ஆமாம். இப்போ அந்த கோர்ஸ் வந்து உங்களோட ஒர்க் டைமில் கொடுக்குறாங்களா இல்லை ஒர்க் இல்லாத டைம், அதாவது நார்மல் இன்னொன்று அதாவது ஆஃப்டர் ஒர்க் இந்த மாதிரி கொடுக்குறாங்களா அந்த கோர்ஸும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப்டர் ஒர்க்கிங் ஹவர்ஸ் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேக்ஸிமம் வந்து டைமிங் வில் பி ஈவினிங் 5:30க்கு மேலே தான். ஓகே, அப்போ நம்மளுடைய பொது வேலை வந்து பாதிக்காது இந்த கோர்ஸ் படிக்கிறதுனால? ஆமாம், பாதிக்காது. மேபி யாராச்சும் ஓவர் டைம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கும். இன்கேஸ் லாங் டேர்ம் படிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தான் அந்த ஒர்க் டைம் ஓவர் டைம் வந்து ஷெட்யூல் பண்ணிக்கணும். இப்போ பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க சொல்கிற ஷெட்யூலில் வந்து நம்ம தந்து மாற்ற முடியாது. அவங்க சொல்கிற ஷெட்யூல் நம்ம வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் இப்போதைக்கு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, இந்த கோர்ஸ் முடிச்சுட்டா நம்மளுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி நம்மளுக்கு கிடைக்கும்? அதாவது நம்ம இந்த லாங் டேர்ம் இருந்ததுனால என்ன நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்கும்? ஸோ இப்போ நம்ம லாங் டேர்ம் ஆகினா சேம் இப்போ வந்து ஒரு யூரோப்பியன் இருக்க சிட்டிசன்ஷிப்க்கு என்னென்ன எலிஜிபிள் இருக்கோ அது எல்லாமே நம்மளும் என்ஜாய் பண்ணலாம், எக்ஸப்ட் பாஸ்போர்ட். ஓகேங்களா? ஏன் சொல்கிறாங்கன்னா, ஏன்னா மால்ட்டாவில் வந்து மினிமம் வந்து 5 இயர்ஸ் இருந்தால் லாங் டேர்ம் கொடுக்குறான். நமக்கு ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒர்க் பர்மிட் தேவைப்படாது. ஸோ மால்ட்டாவில் வந்து ஸோ ஒர்க் பர்மிட் இதனால அதுவே ஒரு பெரிய பெனிஃபிட். இன்னொன்று என்னன்னா நம்ம ஆல் ஓவர் யூரோப் எங்கேனாலும் போய் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம லாங் டேர்ம் வாங்கிட்டா இந்த கார்டு வந்து நம்ம ஃப்ரீ ஹோல்டராக எங்கே வேணால் வேலை பார்த்துக்கலாம். நம்மளோட வேலை மீன்ஸ் வேலை பார்க்க முடியாது. ஏன்னா எந்த கண்ட்ரி போனாலும் நீங்கள் அங்கேயும் போய் ரெசிடென்ஸ் இல்லை. நான் கேட்குறது இங்கே மால்ட்டாவிலேயே நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல வேலைக்கு போனாலும் போய்க்கலாம். இதுக்கு ஒர்க் பர்மிட் எதுவும் தேவை கிடையாது, அப்படி தானே? ஸோ மால்ட்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பர்மிட் தேவைப்படாது. ஆமாம். ஸோ நீங்கள் எங்கேனாலும் ஆல் ஓவர் யூரோப் சேம் செங்கன் கண்ட்ரி எங்கெல்லாம் போய்க்கலாம். யூ ஹாவ் ரைட்ஸ், யூ கேன் டூ சம் பிஸ்னஸ். நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பிஸ்னஸ் பண்ணால் நீங்கள் அந்த ஊருக்கு எல்லா கார்டு வந்து ரெசிடென்ட் லோக்கல் கார்டு கம்பல்சரி அப்ளை பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த கண்ட்ரி நீங்கள் போய் பண்ணணும்னா நீங்கள் அந்த கண்ட்ரியோட வெப்சைட் செக் பண்ணால் உங்களுக்கு எல்லாமே போட்டுருக்கோம் என்னென்ன எலிஜிபிள் சொல்லிட்டு. ஓகே, எவ்வளோ நாள் நீங்கள் லாங் டேர்ம் கார்டை வச்சு நீங்கள் அதர் கண்ட்ரியில் இருக்க முடியும்? ஐ மீன் இப்போ வந்து நீங்கள் இந்தியாவில் ஒரு லாங் டேர்ம் வாங்கிட்டீங்க, இப்போ நீங்கள் இந்தியாவில் போய் இருக்கலான்னு விருப்பப்படுறீங்க. நீங்கள் அங்கே எவ்வளோ நாள் இந்த கார்டோட வேலிடிட்டி உங்களுக்கு இருக்கும்? அதாவது எக்ஸ்பைரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதாவது இதில் வந்து SL 217 சொல்லுவாங்க லாங் டேர்மில். அதான் ஹோல் யூரோப்பியனுமே அந்த SL தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த SL 217 என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து 6 months மேலே வந்து போகக்கூடாது வெளியே. வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவுட் சைட் ஆஃப் த யூரோப்ல இருந்து இருக்கக்கூடாது. 180 days. ஆமாம், அதை தாண்டி இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து உள்ள ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு திரும்பி நம்ம வேணால் போய்க்கலாம். ஸோ அப்படின்னா பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மோர் தென் 180 days மேலே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்கள் கார்டு வந்து ரிவோக் ஆயிடும். அப்புறம் வந்து நம்ம வந்து மறுபடியும் நம்ம பட்ட கஷ்டம் நிறைய வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இது வந்து எல்லாமே மைண்ட்ஸில் கண்டிப்பாக 180 days மேக்ஸிமம் தே கேன் கோ அவுட். அவ்வளோதான். ஓகே, இது தொடர்பாக வந்து யாருக்காவது சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கால் பண்ணி கேட்டால் அதுக்கான உதவிகளை நீங்கள் செய்வீங்களா? அதாவது நம்ம மால்டா தமிழர் தகவல் தளத்திலேருந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க, ஒரு என்கொயரியாக கேட்குறாங்க, உங்களுக்கு இதுக்கான பதிலை ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? கண்டிப்பாக நான் வந்து பண்ண முடியும். மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ உதவிகள் பண்ண முடியுமோ நான் கண்டிப்பாக பண்ண முடியும். நான் என்னோட இன்ஃபர்மேஷன் அதை போய் நான் கேதர் பண்ண முடியும். ஓகே, ஆமாம். ஸோ அது வந்து யாரும் வந்து இல்லை நோபடி கேன் டோன்ட் ஃபீல் ஷை. ஸோ நோ ஹெசிடேஷன். எப்பயும் இந்த தகவல் வேணும், நாங்கள் எப்போ எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன தேவைப்படும் நம்ம லாங் டைம் அப்ளை பண்ணுறதுக்கு? எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 5 years நம்ம வந்து முடிச்சிருக்கணும். அந்த 5 yearsல என்ன ஒரு செக் பாயிண்ட் இருக்குன்னா, மேக்ஸிமம் 10 months நம்ம வந்து அவுட் ஆஃப் யூரோப்ல இருக்கணும் வித்தின் 5 yearsல நம்ம அப்ளை பண்ணுறப்ப. ஓகே, நம்ம லீவ் எடுத்துகிட்டு போகிறத வந்து 10 months மிகாமல் இருக்கணும். ஆமாம், 10 months மேக்ஸிமம். ஓகேங்க. அது போக அந்த 5 years உண்டான க்ரானிக்கல் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம வந்து எப்பயுமே கையில் ரெடியாக வச்சுருக்கணும். ஓகே, அப்ளை பண்ணுறப்ப. அப்புறம் வந்து சேம் நான் சொன்ன மாதிரி level 1 level 2 கோர்ஸ் முடிச்சு நம்ம கையில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கோம். அப்புறம் நம்மளுக்கு வந்து அஸ் யூஸ்வல் நீங்கள் ஐடி கார்டு அப்ளை பண்ணுவீங்களா, நார்மல் ப்ரொசீஜர், அவங்களோட பே ஸ்லிப்பு, FS3, அவங்களோட அக்ரிமெண்ட்டு. அடிஷ்னலி ஒன்று என்னன்னா, நீங்கள் வந்து ஹவுசிங் ஆர்கிடெக்ட் கொடுப்பீங்க, ஆர்கிடெக்ட் அப்ரூவல் அந்த கார்டு. ஓகே, ஆர்கிடெக்ட் அப்ரூவல் கொடுக்கணும். ஆமாம், ஆர்கிடெக்ட் அப்ரூவல் கண்டிப்பாக கொடுக்கணும். அது போக வந்து 5 years இந்த ஹிஸ்ட்ரி கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணணும், 5 years ஹிஸ்ட்ரி வந்து மெயின் வந்து உங்கள் ஐடி கார்டு தான் உங்கள் ஹிஸ்ட்ரி. ஸோ நீங்கள் வந்து 5 years உங்கள் ஐடி கார்டு ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் வந்து
சேவ் பண்ணி ட்ரைவ்லையோ இல்லை ஃபோல்டையோ சேவ் பண்ணி நல்லது. ஸோ இதான் வந்து மெயின் திங் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து லாங் டர்ம். ஸோ அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27 இயர் ஃபஸ்ட்டு வாங்குவாங்க ஓகே டோட்டல் ஆன்லைனில். ஓகே ஸோ ஆன்லைனில் வாங்கினதுக்கு அப்புறம் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீட்டுக்கு லெட்டர் வரும். லெட்டர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண மீதி அடுத்து ஒரு 135 euro வந்து நேரில் பே பண்ணுவீங்க. அந்த 5 வருஷத்துக்கு உண்டான கார்டுக்கு உண்டான சார்ஜ். நம்ம வேற எதுவும் இந்த வருஷத்துக்கு இருக்கிற 300 euro கட்டுற மாதிரி சார்ஜஸ் இனிமே வராது இல்லையா? ஏன்னா நீங்கள் வந்து அந்த அடுத்து 135 பே பண்ணுவீங்க. ஸோ அதான முடிச்சாலும். ஸோ எவ்ரி 5 years நீங்கள் வந்து மறுபடியும். ஓகே. இப்போ இந்த கார்டை வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரீ ஹோல்டரா இருக்கலாம், எங்க வேணா நம்ம வேலை பார்த்து. சேம் நோட்டீஸ் வேர்ட் we can enjoy the every citizen of European Union. ஓகே, இந்த வேர்டு வந்து எஸ்எல் அந்த அக்ரிமெண்ட்ல வந்து இருக்கும். 270 இருக்கும். லாங் டர்ம் ஹோல்டர் யாரை வச்சுருக்கீங்களோ ஒரு யூரோப்பியன் சிட்டிசன் என்ன எலிஜிபிளோ அது எல்லாமே நம்மளும் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதுதான் மெயின் குறிக்கோள். ஓகே. திங் இஸ் யூ cannot apply passport in Malta within 5 years. ஓகே. ஸோ மால்டாவில் நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணால் நீங்கள் யூஸ்வலி ஹேவ் டு வெயிட் மோர் தென் 10 years. ஓகே. அப்படின்னு ஒரு மித்து போயிட்டு இருக்கு. ஐ டோன்ட் நோ, இன்கேஸ் நான் வந்து சீக்கிரம் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண கிடச்சிச்சுன்னா அது நான் எப்படி வாங்கினேன் உங்களுக்கு ஈஸியாக ட்ராக் பண்ண அவ்வளோதான். ஓகே கார்த்தி, இது தொடர்பாக இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் நான் உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, மறுபடியும் அடுத்த ஒரு ப்ரோக்ராம்ல நீங்க மறுபடியும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் உங்களோட தகவலை கொடுக்கணும் நீங்க. ஓகே. ஸோ இது வந்து நம்மளுடைய தமிழர்களுக்காக ஒரு உதவியை கொடுக்கணும்னு நான் நம்புறேன். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.